வந்து 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பை நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் என்ன தேவைப்படுதுன்னா சுக்கு கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிறோம். சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாமா? சுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறோம். ஏலக்காய் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். ஏலக்காய், தேங்காய் தேவையான அளவு எடுத்துக்கிறோம். வேணும்னா எடுத்துக்கலாம், விட்டுடலாம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்கிறோம். ஊற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம். நாட்டு சர்க்கரை எதுக்குன்னா நம்ம டேஸ்ட்டுக்காக போடுறது தான். நம்ம சர்க்கரைனாலும் போட்டுக்கலாம், தேவையான அளவு எடுத்துக்கலாம். இது 1 கப் அளவு. 1 கப் அளவு நம்ம உளுத்தம்பருப்பு எடுக்கும்போது இது 1 கப் அளவு நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு 4 மடங்கு தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். சரி, உளுத்தம்பருப்பை வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா கழுவிக்கிறோம். உளுத்தம்பருப்பை நாம் மிக்சியில் ஜாரில் போட்டு செடுப்பெல்லாம் இந்த பாத்திரத்தை வைக்கிறோம். தண்ணி பாருங்கள் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து இந்த நசுக்கி வச்ச ஏலக்காய் பீஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட போகிறோம். அதுக்கப்புறம் இந்த நசுக்கி வச்ச தூள் பண்ண சுக்கு போட போகிறோம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வைக்க போகிறோம். சிம்மில் வச்சுட்டு இந்த நம்ம அரைச்சி வச்ச அந்த உளுத்த மாவு வந்து இதெல்லாம் போட்டு கலக்க போகிறோம். இப்போ நல்லா இது கிண்டிக்க போகிறோம். அடுப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சுருங்க. நல்லா கிண்டியாக இருக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா மெதுவாக இப்படி கிண்டி விட்டுனே இருக்கணும். கம்மியாக அடுப்பு வந்து அதிகமாக எரியக்கூடாது, கொஞ்சமாக எரியும். எரிஞ்சோன்னா இது பார்த்திங்கன்னா இதோட வாசனை வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து இப்படி கிளம்பிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம், சிம்மிலே வச்சு விட்டுடலாம். ஸோ 20 நிமிஷம் கழிச்சு கலந்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா தேவையான அளவு, இப்போ எனக்கு தேவையான அளவு நான் சுகர் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்திக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிக அளவு கம்மி அளவு டேஸ்ட் பிடிக்கின்றதுனால உங்கள் விருப்பத்துக்கு இனிப்பு சேர்த்திக்கலாம். கலக்கிட்டே இருக்கணும். நல்லா கலக்கணும். சர்க்கரை வந்து உளுத்த வெங்கையோடு சேர்ந்து ஒன்றா கரையும் போது பார்த்திங்கன்னா காணாமல் போயிடும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தேவைன்னா பால் ஊற்றிக்கலாம். லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் நான் ஊற்ற போகிறேன். பால் பிடிக்கிறவங்க பால் ஊற்றிக்கலாம், பால் பிடிக்காதவங்க பால் வேணாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம தேங்காவை திருவி வச்சதை போட போகிறோம். ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். போட்டு ஒரு 5 கிளறு, இப்படி ஒரு கிளறு, லெஃப்ட் ஒரு 5, ரைட்டு ஒரு 5 சுற்றிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம இறக்கி வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்புலையே மீதமாக ஒரு சூட்டில் வச்சுருங்க, போதும். இப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விடுங்க. பால் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டோம்னா நல்லா கும்பு வாசனை வரும் பாருங்கள். இப்போ நம்ம கிளறிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ கடைசி நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா திருவி வச்சுருந்த தேங்காய் துருவில் இதெல்லாம் கொட்டி நம்மளோட உளுத்தங்கஞ்சியை செஞ்சு முடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உளுத்தங்கஞ்சி செஞ்சாச்சு. அது ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டோம். ஃபைனல் ஸ்டேஜ். இப்போது இதை நம்ம பிடிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.